யாழ்ப்பாணம் KKS வீதியில் 5.5 பரப்பு காணி 3 மாடி கட்டிடத்துடன் விற்பனைக்கு. பழைய கரிகரன் பிரிண்டர்ஸ் தொடர்புகளுக்கு 076 830 39 31. வணக்கம், இது IBC தமிழின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். எல் நினோ தீவிரமடைந்தால் ஆபத்து, தயாராக இருக்குமாறு எச்சரிக்கை. 500 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டும் புனரமைக்கப்படாத பேருந்து நிலையம், பொதுமக்கள் விடுத்துள்ள கோரிக்கை. இனப்படுகொலை தடயங்களை அழித்துவிட்டு இளையோரை வரலாறு தெரியாதவர்கள் என்று விமர்சிப்பது அபத்தம், ஐங்கரநேசன் காட்டம். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்காக முன்மொழிவை உடனடியாக மீளப் பெறுங்கள், இலங்கை திருச்சபை அரசிடம் கோரிக்கை. 2027 நிதி ஒதுக்கீட்டில் முழுமையடையாத வீடுகளுக்கு முன்னுரிமை. ஹரகாட்டா மனைவியிடம் 120 மில்லியன் லஞ்சம் பெற்ற சட்டத்தரணி, பிணை கிடைத்தும் 2 நாட்கள் சிறை. ஈரான் அமெரிக்கா தாக்குதல் குறித்து ஐநா உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு. பிள்ளையானுக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. தொடர்பான விரிவான செய்திகள். உலகளாவிய வானிலை மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய எல் நினோ நிகழ்வு இந்த முறை கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் என்று பேராதனை பல்கலைக்கழக பேராசிரியர் புத்தி மாரம்பே எச்சரித்துள்ளார். தற்போது அது பலவீனமாக இருந்தாலும் தீவிரமடையும் சாத்தியம் உள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதன் தாக்கம் நாட்டின் பல பகுதிகளில் கடும் வறட்சி நிலவி நீர்நிலைகள் வற்றியதால் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது. பெரும்போக நெற்செய்கையை அக்டோபர் முதல் வாரத்தில் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு அமைச்சர் சுசில் ரணசிங்க பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். எல் நினோவால் ஏற்படக்கூடிய அனர்த்தங்களை எதிர்கொள்ள தேவையான திட்டங்களை அனர்த்த முகாமைத்துவ மையம் தயாரித்து வருவதாகவும், ஆனால் அனர்த்த முகாமைத்துவ நிதியம் இன்னும் முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை என்பதும் தெரிவிக்கப்பட்டது. மலையகத்தின் முக்கிய போக்குவரத்து மையமான ஹட்டன் பேருந்து நிலையம் பல ஆண்டுகளாக உரிய பராமரிப்பின்றி மோசமான நிலையில் இருப்பதாக பயணிகள் குற்றம் சாட்டுகின்றார்கள். தினமும் ஆயிரக்கணக்கான மக்களும் சுற்றுலா பயணிகளும் பயன்படுத்தும் இந்த நிலையத்தில் மழைக்காலங்களில் நீர்த்தேக்கம், குப்பைகள் அடைந்த வடிகால்கள், துர்நாற்றம் மற்றும் சுகாதாரமற்ற கழிப்பறைகள் போன்ற பிரச்சினைகள் நிலவுகின்றன. 2016ஆம் ஆண்டு சிறிய திருத்தங்கள் மட்டுமே செய்யப்பட்ட நிலையில் நிரந்தர புனரமைப்பு இடம்பெறவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. ஹட்டன் நகர அபிவிருத்திக்காக நிதி ஒதுக்கப்பட்டிருந்தும் பணிகள் தொடங்காததால் நவீன வசதிகளுடன் கூடிய சுத்தமான பாதுகாப்பான பேருந்து நிலையத்தை உடனடியாக அமைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழ் தேசிய பசுமை இயக்க தலைவர் பொ. ஐங்கரநேசன் இளைய தலைமுறைக்கு வரலாறு தெரியாததற்கு அவர்களையே குற்றம் சாட்ட முடியாது என்று தெரிவித்துள்ளார். தமிழின படுகொலை, யாழ்ப்பாணம் பொது நூலக எரிப்பு, கருப்பு ஜூலை, முள்ளிவாய்க்கால் உள்ளிட்ட வரலாற்று சம்பவங்களின் தடயங்களையும் நினைவுகளையும் பாதுகாக்க தவறியது சமூகத்தின் பொறுப்பென்று அவர் கூறியுள்ளார். இனப்படுகொலையின் நினைவுகளை நினைவு சின்னங்கள், ஆவண காப்பகங்கள், நினைவு வளாகங்கள் மூலம் பாதுகாப்பது அவசியம் என்றும் அவை அடுத்த தலைமுறைக்கு வரலாற்றை எடுத்துச் செல்லும் கல்வி மையங்களாகவும் நீதிக்கான போராட்டத்தின் அடையாளங்களாகவும் அமையும் என்றும் வலியுறுத்தியிருந்தார். மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்காக முன்மொழியப்பட்டுள்ள அரசமைப்பு திருத்தத்தை உடனடியாக திரும்ப பெறுமாறு இலங்கை திருச்சபை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. நாட்டின் சட்டத்தின் ஆட்சி, நீதித்துறையின் சுதந்திரம் மற்றும் பொதுமக்களின் நம்பிக்கையை பாதுகாப்பதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த கோரிக்கை விடுக்கப்படுவதாக இலங்கை திருச்சபை சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கை திருச்சபையின் கொழும்பு ஆஜர் துசாந்த ரொட்ரிகோ மற்றும் குருநாகல் ஆஜரும் தலைமை ஆஜருமான நிசாந்த பெர்னாண்டோ ஆகியோர் இணைந்து வெளியிட்டுள்ள உத்தியோகபூர்வ அறிக்கையிலேயே இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கட்டி முடிக்கப்படாமல் உள்ள வீடுகளை பூர்த்தி செய்வதற்கு 2027ஆம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று வீட்டு வசதி, கட்டுமானம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சகம் கவனம் ஈர்த்துள்ளது. இரு முன்னாள் அமைச்சக செயலாளர்கள் இணைந்து தலைமை தாங்கும் 5 பேர் கொண்ட குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் சுசில் ரணசிங்க பாராளுமன்றத்தின் ஆலோசனை குழுவிடம் தெரிவித்துள்ளார்.
முடங்கி கிடக்கும் வீட்டு வசதி திட்டங்கள் குறித்த தரவுகளை சேகரிப்பது, பயன்படுத்தக்கூடிய நிலையில் உள்ளவற்றை கண்டறிவது மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கான முன்மொழிவுகளை தயாரிப்பது போன்ற பணிகளை அந்த குழு ஏற்கனவே தொடங்கியுள்ளது. கடன்கள் மற்றும் உதவி நிதிகள் முழுமையாக வழங்கப்படாததால் முந்தைய அரசாங்கங்களின் கீழ் தொடங்கப்பட்ட சுமார் 5000 வீட்டு வசதி திட்டங்கள் முழுமையடையாமல் உள்ளன என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். குழு தன்னுடைய பரிந்துரைகளை சமர்ப்பித்தவுடன் இந்த திட்டங்கள் குறித்த இறுதி முடிவுகள் எடுக்கப்படும். பகுதியளவு கட்டப்பட்ட வீடுகளை பூர்த்தி செய்ய வேண்டிய குடும்பங்களுக்கு அடுத்த ஆண்டு உதவி வழங்கப்படும் என்றும் இதன் மூலம் சுமார் 2000 குடும்பங்கள் பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் ரணசிங்க மேலும் தெரிவித்துள்ளார். கூட்டத்தில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது தொகுதிகளில் நிலவும் வீட்டு வசதி மற்றும் நீர் விநியோக பிரச்சினைகளையும் எழுப்பினர். கொழும்பு மாவட்டத்தில் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கான திட்டங்கள் உள்ளிட்ட வீட்டு வசதி சவால்கள் குறித்து விவாதிப்பதற்காக அனைத்து பங்குதாரர்களுடனும் ஒரு சிறப்பு அமர்வை கூட்ட அமைச்சு ஒப்புக்கொண்டது. பிணை நிபந்தனைகளை நிறைவேற்ற தவறியதற்காக 2 நாட்கள் சிறையில் வைக்கப்பட்டிருந்த சட்டத்தரணி சரித் அபேசிங்க சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டதை தொடர்ந்து 30ஆம் தேதி அவர் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். ஹரகாட்டா என்ற சந்தேகத்திற்கிடமான போதைப்பொருள் கடத்தல்காரரின் மனைவியிடமிருந்து ரூபாய் 120 மில்லியன் லஞ்சம் பெற்றது தொடர்பான ஒரு சம்பவத்தில் காவலில் வைக்கப்பட்டிருந்த சட்டத்தரணி ரஹித் ராஜபக்ச, சரித் அபேசிங்க மற்றும் மேலும் 3 சந்தேக நபர்களுக்கு கடந்த 28ஆம் தேதி பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டது. இந்த உத்தரவு நேற்று முன்தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. இதற்கமைய ரஹித் ராஜபக்ச உட்பட 2 சந்தேக நபர்கள் பிணை நிபந்தனைகளை நிறைவேற்றியதால் சிறை காவலில் இருந்து விடுவிக்க உத்தரவிடப்பட்டது. இருப்பினும் சந்தேக நபரான சரித் அபேசிங்க பிணை நிபந்தனைகளை நிறைவேற்ற தவறியதால் சிறை காவலில் 2 நாட்கள் வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் மற்றும் அமெரிக்க தாக்குதல்கள் தொடர்பில் ஐநா பேச்சுவார்த்தை நடத்த நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி சண்டையை நிறுத்திவிட்டு ராஜதந்திர பேச்சுவார்த்தைக்கு திரும்புமாறு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் அழைப்பு விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதற்கமைய பேச்சுவார்த்தைக்கு திரும்பவில்லை என்றால் மோதல் மேலும் விரிவடையக்கூடும் என்று பொதுச் செயலாளர் கவலை வெளியிட்டுள்ளார். மேலும் கடந்த சில மணி நேரங்களில் அதுவே நிகழ்ந்து வருவதாக தெரிகின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த தாக்குதல் சாதகமான முன்னேற்றங்கள் அல்ல. மேலும் இரு தரப்பினரும் சண்டையை நிறுத்திவிட்டு பாகிஸ்தான், கட்டார் மற்றும் பிறரால் முன்னெடுக்கப்படும் மத்தியஸ்த முயற்சிகள் உள்ளிட்ட ராஜதந்திர முயற்சிகளுக்கு மீண்டும் திரும்புவதை அவர் உறுதி செய்ய விரும்புவதாக ஐநா பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் தம்மை கைது செய்து தொடர்ந்து தடுத்து வைத்திருப்பது அடிப்படை உரிமை மீறலாகும் என்று கூறி உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனுவை தாக்கல் செய்துள்ளார். குறித்த மனுவை பரிசீலித்த உயர்நீதிமன்றம் அதை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள அனுமதி வழங்கியுள்ளது. அதன்படி மனுவை அடுத்த ஆண்டு ஜனவரி 19ஆம் தேதி விசாரணைக்கு அழைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கின் விசாரணையின் போது பிள்ளையானின் கைது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டுள்ள தடுப்பு காவல் மற்றும் அவை அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை உரிமைகளுக்கு முரணானதா என்பன உள்ளிட்ட சட்ட ரீதியான அம்சங்கள் ஆராயப்படவுள்ளன. மனுதாரர் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகளுக்கும் அரசு தரப்பின் பதில்களுக்கும் அமைவாக வழக்கின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நீதிமன்றில் முன்னெடுக்கப்பட இருக்கின்றன. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல் நினோ தீவிரமடைந்தால் ஆபத்து, தயாராக இருக்குமாறு எச்சரிக்கை. 500 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டும் புனரமைக்கப்படாத பேருந்து நிலையம், பொதுமக்கள் விடுத்துள்ள கோரிக்கை. இனப்படுகொலை தடயங்களை அழித்துவிட்டு இளையோரை வரலாறு தெரியாதவர்கள் என்று விமர்சிப்பது அபத்தம், ஐங்கரநேசன் காட்டம். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்காக முன்மொழிவை உடனடியாக மீளப் பெறுங்கள், இலங்கை திருச்சபை அரசிடம் கோரிக்கை. 2027 நிதி ஒதுக்கீட்டில் முழுமையடையாத வீடுகளுக்கு முன்னுரிமை. ஹரகாட்டா மனைவியிடம் 120 மில்லியன் லஞ்சம் பெற்ற சட்டத்தரணி, பிணை கிடைத்தும் 2 நாட்கள் சிறை. ஈரான் அமெரிக்கா தாக்குதல் குறித்து ஐநா உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு. பிள்ளையானுக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம். யாழ்ப்பாணம் KKS வீதியில் 5 பரப்பு காணி 3 மாடி கட்டிடத்துடன் விற்பனைக்கு. பழைய கரிகரன் பிரிண்டர்ஸ் தொடர்புகளுக்கு 076 830 39 31.